ஒருத்தர் பூஜை பண்ணி பிரசாதம் கொடுத்தாங்க. ஆனா வரம் ஏன் தலை மேல வந்து விழுந்துடுச்சு. பரவாயில்ல, அவங்க செஞ்ச பாவத்துக்கு வரமாவது கிடைச்சது. நான் செஞ்ச புண்ணியத்துக்கு சாபம் தான் கிடைச்சது. கிளம்ப வேண்டிய நேரமாச்சு, வா. ராஜு, டைம் ஆகுது, கிளம்பு. தங்கச்சி, அக்கா சந்தோஷமா தங்கச்சி? நான் போறேன். இப்போது சரியா? நானும் தாக்கா போறேன். எப்படி சிரிக்க முடியும்? அத்தை என்ன திட்டும் போது நீ சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு இப்ப மட்டும் அக்கான்னு பாசத்தை கொட்டுறியே. ஆ, நான் எங்க சிரிச்சேன்? உங்களுக்கு அடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது நான் தான் நினைச்சு அழுதேன். நீயும் போறியா? ஆமாக்கா, நிரந்தரமா உங்களை மாதிரியே திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர முடியாத மாதிரி நானும் கிளம்புறேன். எது? நான் வர முடியாதா? ஆமாக்கா, நம்ம 2 பேருக்கும் ஒரே மைண்ட் வாய்ஸ் தான். அப்படியா? ம். அப்ப ஏன் ஒரே மைண்ட் செட் இல்லாம போச்சு? இங்க பாரு, இந்த புத்தியும் வருத்தமும் உங்க 2 பேருக்கும் முன்னாடியே இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. சின்ன அசம்பாவிதம் கூட நடந்திருக்காது. நாங்க பண்ணதே சொல்லி காட்டுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. எங்களை வீட்டை விட்டு அனுப்பாம இருக்க என்ன பண்றதுன்னு கொஞ்சமாவது யோசிங்க. ஆமாக்கா, வெளியே போகும்போதுதான் எங்களுக்கு புத்தி வந்துருச்சுல்ல. இப்ப உள்ள தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. இது வரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கை கட்டிட்டு தானே நின்ன. சங்கரா, நானும் அதை தாண்டா பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு என்ன? எங்களை வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்ல கூட முடியாதா? நிஜமா முடியாது. நீ வீட்ல பூஜை பண்றேன்னு சொன்னப்போ எப்படி என்னால பேச முடியாம போச்சோ, அதே மாதிரி அம்மா உன்னை வெளியில அனுப்புறேன்னு சொன்னப்போவும் என்னால எதுவும் பேச முடியல. என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? அப்படிதானே சொல்வாரு, அதுதானே உண்மை. அப்போ வாங்க நம்ம 2 பேரும் எங்க அம்மா வீட்டுக்கு போலாம். எங்களுக்காக ஒரு தடவை அத்தை கிட்ட போய் பேசலாமே. மாமா, நீங்க கொடுத்து வச்சவங்க. உங்களால அத்தை கிட்ட பேசவாச்ச முடியும். என் புருஷனால அது கூட முடியாது. இப்ப நான் மட்டும் போய் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. சண்முக மாமா பேசி பர்மிஷன் வாங்குவாரு. நீங்க கூட நின்னு ரியாக்ட் மட்டும் பண்ணுங்க. இத்தனை வருஷமா உங்க கண்ணுல தூசி கூட படாம நாங்க பாத்துக்கிட்டதுக்கு எங்க 2 பேருக்கும் தர வேண்டிய பரிசா இது. கொழுந்தனாரே, என் தங்கச்சி அழறா. அது புரியாம இப்படி கிண்டல் பண்றீங்களே. இத்தனை வருஷத்துல உங்க மேல எறும்பு படாம பாத்துக்கிட்டேனே, அதுக்கு பலன் இதுதானா? நீங்க 2 பேரும் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அத்தை கிட்ட போய் எங்களை இந்த வீட்லயே இருக்கிற மாதிரி பண்ணுங்க. சொல்றேன்ல, போங்க. போய் பர்மிஷனை வாங்குங்க. போங்க. தங்கச்சி, இவங்க 2 பேரும் போய் பேசி அத்தைய ஒத்துக்க வைப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. உங்களுக்கு? அண்ணே, அம்மா தெரியும். என் மருமகளுங்க கண்ணுல லேசா கண்ணீரை பார்த்ததும் என் மகனுங்களுக்கு உச்சந்தலையில தீ பிடிக்கும்னு தெரியும். பொதுவா சிலருக்கு சுய புத்தி இருக்கும், சிலருக்கு சொல் புத்தி இருக்கும்.
என் மகன்களுக்கு சொல் புத்தி மட்டும்தான். அதுவும் வீட்டு பெரியவங்க சொல் புத்தி எல்லாம் மண்டையில ஏறாது. படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட் சொல் புத்தி இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி சொல் புத்தி மட்டும்தான் ஏறும். எனக்கு சுய புத்தி இருக்கு. யாரும் பேசி புரிய வைக்க தேவையில்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க. அண்ணே, இந்த ஒரு தடவை பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சிட சொல்லுங்கண்ணே. நிறைய தடவை மன்னிச்சாச்சு. ஆமாமா, அதே மாதிரி இந்த முறையை மன்னிச்சிடுங்க. நீங்க கண்டும் காணாத மாதிரி விட்டுருங்கம்மா. இது என்ன பிரைமரி ஸ்கூல் நினைச்சீங்களா? இல்ல உங்க பொண்டாட்டிங்க என்ன குழந்தைங்களா? வீடா இல்ல கூத்தடிக்கிற இடமா இது? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையா ஏதாவது பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. போய் தொலையுதுன்னு விட்டுருக்கலாம். ரெண்டு பேருக்குள்ளயும் யாரு பெரியவங்கங்கிற ஈகோ வந்துருச்சு. ஒத்துமையா இருந்தா தான் குடும்பங்கிற அமைப்பு. சண்டை போட்டு அதை சிதைக்கிற மருமகளுங்க இந்த வீட்டுக்கு தேவையில்லை. அம்மா, அவங்க பண்ணது தப்புதான். அதுக்கு நீங்க அவங்கள திட்டுங்க, இல்ல வேற ஏதாவது தண்டனை கொடுங்க. நாங்க தடுக்க போறதும் இல்ல, கேட்க போறதும் இல்ல. ஒரே அடி அவங்கள பிறந்த வீட்டுக்கு அனுப்புறங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். பேசி முடிச்சிட்டியா? நான் ரொம்ப நல்லா தெளிவா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, பழக்க வழக்கங்கள் இருக்கு. அதை உருவாக்குனது நான் இல்ல, என் வீட்டுக்காரர். கண்மூடித்தனமான சுதந்திரம் நம்ம தலையில நாமளே நெருப்பள்ளி வச்சுக்கிறதுக்கு சமம்னு அவர் அடிக்கடி சொல்லுவாரு. இந்த வீட்டு ரூல்ஸ யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கணும். உங்க பொண்டாட்டிங்கள நான் எதுவுமே சொல்லலையே. ஏன்னா அவங்க மாற மாட்டாங்க. மாறுற கேரக்டரும் இல்ல. அதனாலதான் அவங்க பிறந்த வீட்டுக்கே அனுப்புறேன். அங்க போய் அவங்க விருப்பத்துக்கு சுதந்திரமா இருந்துட்டு போட்டோம். அதையும் தடுக்கிறீங்க. உங்களுக்கும் ரொம்ப சுதந்திரமா இருக்கணும், அவங்க கூடவே இருக்கணும்னு தோணுனா அதை நான் தடுக்க மாட்டேன். அம்மா, கடைசியா ஒரு தடவை நீங்க யோசிச்சு. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சுல்ல? இன்னும் 10 நிமிஷம் தான் நல்ல நேரம். அதுக்கப்புறம் ராவுகாலம் வந்துரும். டக்குன்னு அவங்களை அனுப்பி வைங்க. நீங்க ரெண்டு பேரும் என் மருமகளுங்க ரெண்டு பேரையும் அவங்க உங்க வீட்டுல போய் விட்டுட்டு வாங்க. நிரந்தரமா. அண்ணி, அண்ணி, அம்மா அழறத என்னால பார்க்கவே முடியல. ஏதாவது செய்யணும் அண்ணி, இல்லைன்னா அம்மா வீட்டை விட்டே போயிடுவாங்க. அத்தை போக மாட்டாங்க. இந்த வீட்ல இருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க. டோன்ட் வரி, வில் டூ our பெஸ்ட். நிஜமாவா அண்ணி? நிஜமாக்கிடலாம். ஜஸ்ட் வெயிட். ஹே, ஐ ஹாவ் an ஐடியா. வேர் இஸ் சந்துரு பத்மாவதி? இங்க தான் இருக்கும். லிலி, வேர் இஸ் பிளாக் காஃபி? பிளாக் காஃபியா? சூர்யா மாமா. ஏய், என்ன பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்க கிட்ட எல்லாம் வேற என்ன சொல்லி ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா, நீ பேசாம இரு. அண்ணே, ஒரு 2 நிமிஷம் பேசாம இருக்கியா? அவங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. சூர்யா, அம்மாவையும் சித்தியையும் வீட்டை விட்டு போகாம தடுக்கணும்.
அது முடியவே முடியாதுக்கா. அண்ணம்மாவுக்கு தெரியாம இப்படி பூஜையும் பார்ட்டியும் பண்ணலாமா? தப்பு தானே. அவங்க பண்ண தப்புக்கு தானே இந்த பனிஷ்மெண்ட். இதுல நாம தலையிட முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, இது ஃபேமிலி, நாட் a ஸ்கூல் ஆர் காலேஜ் அண்ட் நாட் at all a jail. இதுல என்ன பனிஷ்மெண்ட்? see, do you know one thing? எங்க வீட்ல நான், அம்மா, அப்பா 3 பேர் மட்டும்தான். எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா அதை நாங்களே சமாதானம் பண்ணி சால்வ் பண்ணிப்போம். பிகாஸ் ஃபேமிலினா அப்படிதான். நாம எல்லாரும் சின்ன பசங்களா இருந்து கிரிக்கெட் விளையாடுறோம்னு வைங்க, ஆப்போசிட் ஜன்னலா உடைச்சிட்டோம். இப்ப அந்த வீட்டு ஆளுங்க சண்டைக்கு வந்தா நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? ஆமாமா, எங்க பசங்க தான் உடைச்சாங்க, கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? பிளைண்டா எங்க பசங்க எதுவும் பண்ணல அப்படின்னு நமக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாமா, கண்டிப்பா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. and one more thing, இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணி அம்மம்மா நம்ம எல்லாரையும் கெட் அவுட்னு சொன்னா சின்ன அத்தையும் பெரிய அத்தையும் சும்மா விடுவாங்களா? அப்படிலாம் நடந்தா எங்க அம்மா சண்டை போட்டு இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. ஆமா ஆமா, எங்க அம்மாவும் அப்படிதான். என்னை யாராவது திட்டினா அவ்வளவுதான், சும்மா விட மாட்டாங்க. எஸ், அப்போ நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம்னா நாம தானே போய் பேசணும். பிரிஞ்சு தனித்தனியா நின்னா அது எவ்வளவு பெரிய பெயின்னு உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் நல்லா தெரியும். சாரி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நம்ம பேரண்ட்ஸ்க்காக நாம போய் அம்மா கிட்ட அவங்களுக்காக பேசலாம். என்னது? இல்ல, அம்மா சொன்னது தப்புன்னு. ஓ, அப்ப சண்டை போடணுமா? சேச்சே, பெரியவங்க கிட்ட யாராவது சண்டை போடுவாங்களா? அப்புறம் ப்ளீஸ் பண்ணி பேசணும். நாம பேசினா அம்மா நம்ம சொல்றதை கேட்பாங்க. சூர்யா, 2 அம்மாவும் நம்ம 2 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே அப்படியெல்லாம் பண்ணாங்க. இப்போ நாமளே அவங்க பண்ணதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது தப்பு இல்லையா? போய் பேசலான்னு. பேசலாம், ஆனா அண்ணம்மா நம்ம பேச்சு கேட்பாங்களான்னு நம்பிக்கை இல்ல. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. வாங்க போய் பேசலாம். பத்மாவதி அண்ணி வாங்க. ஜெயந்தி, ராஜம்மா, சீக்கிரம் 2 பேரும் பிறந்த வீட்டுக்கு கிளம்புங்க. ராவுகாலம் வரப்போகுது. சந்துரு, நான் போயிட்டு வரேன்டா. சாரதாம்மா, நான் இவனுக்கு பிடிக்குமேனு சிப்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். மறக்காம அவனுக்கு கொடுத்துருங்க. உடம்பு பாத்துக்கடா. லில்லி, நாளைக்கு தலைக்கு ஹேர் பேக் போடணும்ல, அதனால தயிர் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். சாரதாம்மா, மறக்காம இவளுக்கு ஹேர் பேக் போட்டு விடுங்க. சரிம்மா.
லிலி ம். சூர்யா போ. பத்மானி போங்க. சந்துரு கோ. அண்ணம்மா, பெரியவங்களால எதுவும் செய்ய முடியலன்னு பசங்களை தூது அனுப்புறீங்களா? சரி, என்னதான் பேசணும்? பேசி முடிச்சிருங்க. ராவுகாலம் வருது, அவங்க கிளம்பணும். அண்ணம்மா, ஒரு நாள் நீங்க ஊருக்கு போயிட்டீங்க. அப்போ தம்பிக்காக நான் பக்கத்து வீட்டு மரத்துல கொய்யா பழம் பறிச்சிட்டேன். மரத்துக்காரங்க பார்த்துட்டாங்க. நான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன். அவங்க நேரா நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டாங்க. ஆனா அம்மா குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்கன்னு அவங்க கிட்ட பெரிய சண்டை போட்டாங்க. நான் தப்பு பண்ணது கூட மறந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண அம்மா இப்போ வீட்டை விட்டு போறாங்க. அண்ணம்மா, நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ நம்ம ஃபேமிலியை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினான். நான் அவனை அடிச்சேன். மிஸ் அம்மாவோட வந்தாதான் ஸ்கூலுக்குள்ள விடுவேன்னு சொன்னாங்க. நான் பயந்துகிட்டே தான் அம்மா கிட்ட வந்து பேசினேன். பட் அம்மா எதுவுமே பேசல. நெக்ஸ்ட் டே அம்மா ஸ்கூலுக்கு வந்து மிஸ் கிட்ட தப்பா பேசின அந்த பையனுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லித்தாங்க, என் பையனை பனிஷ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அண்ணம்மா, சின்ன வயசுல நான் பண்ணாத சேட்டையே இல்லை. அவ்வளவு ஏன் இப்போ வரைக்கும் நான் உருப்படியா ஒண்ணுமே பண்ணதே இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அம்மா கிட்ட என்னை பத்தி யாராவது ஒரு சின்னதா குறை சொன்னா போதுமே, அவ்வளவுதான் அவங்கள கொன்னே போட்டுருவாங்க. அவங்கள விடுங்க அண்ணம்மா. நீங்க கூட இப்ப வரைக்கும் ஏன் என்னை திட்டல? எதுக்காக என்ன மன்னிக்கிறீங்க? அது சரினா அம்மாவை நீங்க மன்னிக்கிறதும் சரிதானே? தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு மன்னிச்சாலும் சரி, இல்ல தெரியாம நடந்தது பரவாயில்ல போகட்டும் கிராஸ் பண்ணி போலான்னு நினைச்சு மன்னிச்சாலும் சரி, ஆனா மன்னிக்கணும், அதான் முக்கியம். நாங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் எங்களை மன்னிச்சு இப்ப வரைக்கும் பாசத்தை கொட்டுறவங்க அவங்கதான். எங்களுக்கு அவங்கதான் முக்கியம் அண்ணம்மா. அவங்கள பிரிஞ்சு நாங்க எப்படி தனியா இருக்க முடியும்? அண்ணம்மா, எப்பவுமே எனக்கு நீங்க தான் இன்ஸ்பிரேஷன். உங்க முடிவுகள் எதுலயும் நான் தலையிடவே மாட்டேன். ஏன்னா அது எப்பவும் சரியா தான் இருக்கும்னு கண் மூடி நான் நம்பினேன். இப்ப கூட அப்படிதான் நம்புறேன். ஆனா தண்டிக்கப்படுற ஆள்
அம்மா. அதான் மனசு வலிக்குது. எனக்காகவாவது அம்மாவை மன்னிக்கலாமே.